மாண்புமிகு அமைச்சருடைய உறவினர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சமூக வலைதளத்துல நிறைய பரவிட்டாங்க. இல்ல நாங்க வெறும் அமைச்சர் தான் சொன்னோம், மாண்புமிகு நீயே சேர்த்துக்கிட்ட. ஊழலை மொத்தமா ஒழிச்சு வச்சோன்னு சொன்னீங்க, எங்க அங்கங்க தெரியுது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய் ஆட்டை போட ட்ரை பண்ணியிருக்கானுங்க. மாட்டிக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்து வளர்றானுங்க. இந்த இடத்த வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தாங்க, அப்பெல்லாம் நாங்கள் தடுத்து வச்சிருந்தோம். அந்த நாங்கள் யாரு? திமுக அரசு. அமைச்சர் சேகர் பாபு இதை நிறுத்தி வச்சிருந்தார், கோயில் நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ண முடியாம. ஆனால் நீங்கள் வந்து 2 மாசத்துல இதை ஆட்டையை போட்டீங்க. இந்த விளக்கம் வெங்காயம் யார் கேட்டா? 100 கோடி மதிப்பெல்லாம் சொத்து 2 கோடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கானுங்க, 2% ஆஃப் த வேல்யூ. அப்பனா எவ்வளோ லஞ்சமாக கொடுத்துருப்பான்? அது எத்தனை பேர் வாங்கியிருக்கானுங்க? அமைச்சர் கொடுத்தானா? இந்த டீட்டெயில் சொல்லு மேன். ஒரே ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுத்துக்கணும் சொல்றானுங்க. அதுவும் டெம்பரரி சப் ரிஜிஸ்ட்ராரை கொண்டு வந்து ஒரே நாள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதுல யார் யார் பின்னாடி இருக்கா டீட்டெயிலா சொல்லு. தவறு நடந்துருச்சான். எது தவறு? கோயில்ல செருப்பு காண போனா தவறு. இது ஊழல் மேன். நம்மால் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல சங்கி ஈகோ சிஸ்டமே ஆடி போயிடுச்சு. இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கானுன்னு சொல்லி கதறானுங்க ட்விட்டர்ல. அவன் சேகர் பாபு சார்லாம் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. அவர் போன ஆட்சியில் எவ்வளவு கோயில் நிலங்களை மீட்டு கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொழுந்துட்டு இருக்கானுங்க. வேற வழி இல்ல. இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயில நிக்க வச்சா தான் நிலோட அருமை தெரியும். இந்த ஆட்சி இன்னும் 5 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, ஸ்டாலின் சாருக்கு கோயிலே கட்டிடுவானுங்க.